எல்லா தொழிற்சாலைகளிலும் பொதுவாக விண்டு சாக்ஸ் வந்து கட்டியிருப்பாங்க. இந்த விண்டு சாக்ஸ் வந்து எதற்காக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றோட வேகத்தையும் காற்றோட திசையும் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த விண்டு சாக்ஸ் வந்து கட்டியிருக்கிறாங்க. எந்த ஒரு தொழிற்சாலையிலும் உயரமான இடத்துல பளிச்சுன்னு தெரியக்கூடிய கலரில் இந்த விண்டு சாக்ஸ் வந்து கட்டியிருப்பாங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் வந்து ஈஸியாக பார்த்தா தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இந்த விண்டு சாக்ஸ் மூலமாக காற்றின் வேகத்தை எப்படி கணக்கிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டு சாக்ஸில் இருக்கக்கூடிய முதலாவது ஸ்ட்ரைப், அதாவது ரெட் கலரோ இல்லை ஒயிட் கலரோ இல்லை எல்லோ கலரோ முதலாவது ஸ்ட்ரைப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தது அப்படின்னா, அந்த காற்றின் வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 knots, அதாவது 5.5 km/h அல்லது 3.5 miles/h அல்லது 1.5 m/s. அதே மாதிரி முதலாவது ஸ்ட்ரைப்போட சேர்ந்து ரெண்டாவது ஸ்ட்ரைப்பும் சேர்ந்து ஸ்ட்ரைட்டா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றின் வேகத்தோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 knots. இந்த மாதிரி விண்ட் சாக்ஸ்ல எத்தனை ஸ்ட்ரைப் இருக்குதோ ஒவ்வொரு ஸ்ட்ரைப்பும் ஸ்ட்ரைட் ஆகும்போது ஒவ்வொரு 3 knotsம் ஆட் ஆகிட்டு போகும். இதை வந்து நம்ம km/h ஆகவும் miles/h ஆகவும் m/s நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த விண்ட் சாக்ஸ் மூலமா காற்றின் திசை எப்படி அறிஞ்சிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைரக்ஷன்ல இந்த விண்ட் சாக்ஸ் வந்து பறந்துகிட்டு இருக்குதோ அந்த டைரக்ஷன்ல தான் காற்று அடிக்குது அப்படி சொல்லிட்டு அர்த்தம்.